அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று கொள்வார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். அடிப்படை ஜோதிடம் வகுப்பு நிறைவு அடைகிற தருணத்துல இருக்கிறோம். ஒரு ஜாதகம் பலன் பார்க்கறதுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன அவசியமாக தேவையோ அதை பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது உதாரணத்திற்கு பாவக பலன் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை மட்டும் மீண்டும் ஒரு முறை தெளிவா பார்க்கலாம். இன்னும் 2 நாள் தான் வகுப்பு இருக்கும். இன்று இல்லாம இன்னொரு 2 நாள் இருக்கும். இப்போ ரவி காலையில திருமண பொருத்தம் பார்க்கறதுல சந்தேகம் கேட்டார். பொதுவா திருமண பொருத்தத்திற்கு நிறைய விதிகள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நம்ம கூட திருமண பொருத்த வகுப்பு முன்னாடி நடத்தியிருக்கோம். அது பொதுவா பாரம்பரியத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நடத்தியிருந்தோம். நடைமுறையில பார்க்கிற முறை என்பது வேறு, சொல்லப்பட்டிருக்கின்ற முறை. நம்ம நடத்தினது வந்து என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அதை நடத்தணும். ஆனா நம்ம நடைமுறையில பொருத்தம் அப்படி பார்க்கலாமா அப்படின்னா, அப்படி நான் அதை அப்படி பார்ப்பதில்லை, இன்னும் சேர்த்து பார்க்கிறேன். அப்புறம் ஏன் ஐயா அப்படி நடத்துனீங்கன்னா, அடிப்படையில அப்படிதான் நடத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் வகுப்புக்கு வந்தவங்க இங்க இருக்கலாம், அல்லது இந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு என்ன அங்க வேற மாதிரி நடத்தி இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து ஒரு அடிப்படை மற்றும் சம்பிரதாயமான வகுப்பு. நடைமுறை வகுப்பு என்பது வேற. நம்ம பிராக்டிக்கலா எப்படி பார்ப்போம் அப்படின்றது அடிப்படை தெரிஞ்சாதான் அந்த நடைமுறை பார்க்க முடியும். அப்ப ஜோதிட முறைகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த ஜோதிட முறைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை வந்து பராசர முறைதான். இன்னைக்கு எத்தனையோ முறைகள் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்கவுங்க பெயர்ல வந்து அதை பதிவு செஞ்சுக்கிறாங்க, அது வேற. இருந்தாலும் இதுக்கு எல்லாமே அடிப்படை வந்து பராசரம் தான். அது மாதிரி திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் முன்பு சொல்லப்பட்ட முறைகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில தான் திருமண பொருத்தம் வகுப்பு முன்பு நடத்தப்பட்டிருக்கு. ஆனா நடைமுறையில காலங்கள் செல்ல செல்ல எப்படி வந்து நம்ம பார்க்கணும், யதார்த்தமாக எப்படி பார்க்க வேண்டும் என்பது வேற. அது உயர்நிலைன்னு சொல்லுவோம், அல்லது என்ன சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி, தொழில்முறை ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்முறையாக பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு என்ஜினியரு ஒரு மெக்கானிக் அந்த மாதிரி. என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு வேலையை செய்யறதுக்கும், என்ஜினியர் வந்து ஒரு ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியர் இருக்காருன்னு வச்சுங்க. ஆட்டோமொபைல் என்ஜினியரு வந்து ஒரு காரை பிரிக்கிறாரு, அவர் வேலை பார்க்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கும், ஒரு மெக்கானிக் கார் மெக்கானிக் அந்த காரை பழுது பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கார் மெக்கானிக் வந்து எல்லா நேரத்திலையும் தியரியை அப்ளை பண்ணிட்டு இருக்க மாட்டார். தியரி எல்லா இடத்துலயும் தியரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அவருக்கு. நடைமுறை தான் அவருக்கு தெரிய வேண்டி இருக்கும். என்ஜினியர் 5 வருஷம் படிச்சுட்டு வர்றாரு, அல்லது 4 வருஷம் படிச்சுட்டு வர்றாருன்னு வச்சுங்க. இந்த 4 வருஷம் நிறைய தியரி எல்லாம் படிச்சிருப்பாரு. ரொம்ப சிக்கலான விஷயங்களை தீர்க்கறதுக்கு அவருடைய தியரி பயன்படும். ஆனா வெறும் தியரியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த காரை அவரால் சர்வீஸ் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியர்கிட்ட காரை கொடுத்தாலோ பைக்கு கொடுத்தாலோ செஞ்சிருவாங்களான்னு கேட்டா மெக்கானிக் தான் தேடுவாங்க. அது மாதிரி அடிப்படை ஜோதிடம் அல்லது உயர்நிலை ஜோதிடம் என்பதெல்லாம் அடிப்படை தியரி படிக்கிறது. நடைமுறை என்பது
ஜாதகங்களை பார்க்க பார்க்க நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள், அந்த அனுபவத்துல கிடைக்கக்கூடிய திருத்தங்கள். ஒரு தியரி சொல்லியிருப்போம், ஒரு விதி சொல்லியிருப்போம், ஜோதிட விதி ஒண்ணு சொல்லியிருப்போம். மூல புத்தகங்கள்ல விதிகள் இருக்கும். அப்படி விதிகள் வரும்பொழுது சில ஜாதகங்கள்ல அல்லது பல ஜாதகங்கள்ல அது பொருந்தாமல் போகலாம். இப்ப ஏன் பொருந்தலை என்பது புத்தகத்துல எல்லாமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அல்லது சில புத்தகங்கள்ல இருக்கிறத நம்ம கண்ணுல படாம இருக்கலாம், அல்லது சில குருமார்கள் நமக்கு அதை நடத்தாமல் இருக்கலாம். இப்ப நம்ம அனுபவத்துல சில விதி விலக்குகள் எல்லாம் கத்துக்குவோம். அதனாலதான் இந்த தொழில்முறை ஜோதிடம்னு வரும்பொழுது தியரியில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு விதிவிலக்குகள், அனுபவங்கள்ல என்ன கிடைச்சது, இந்த குருநாதருடைய, அந்த ஜோதிட குருநாதருடைய அனுபவங்கள், அதிலிருந்து கிடைத்த தியரி, இதையெல்லாம் சேர்த்து சொல்றதுதான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி அப்படிம்போம். அந்த வகையில சுருக்கமாக எப்படி ஒரு பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வகுப்புல பார்ப்போம். அதுக்கு முதல்ல கட்டத்தை ஷேர் பண்ணிடுறேன். நீங்க கூட பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா நார்மலா இந்த மாதிரி ஒரு கட்டம், 2 கட்டம் போட்டு வச்சுக்கலாம். பக்கம் பக்கமா இருக்கணும், அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். பக்கம் பக்கமா இருந்தாதான் நமக்கு பார்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இந்த 10 பொருத்தம், அது நட்சத்திரத்தை வச்சு 2, அதாவது ஆண் பெண் நட்சத்திரங்களை வச்சு பொருத்தம் பார்க்கறத நட்சத்திர பொருத்தம் அல்லது 10 பொருத்தம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அதுல 11 பொருத்தம், 12 பொருத்தம் எல்லாம் வரும். அதாவது மரம் பொருத்தம் வந்து 10 பொருத்தத்துல வராது, அது 11வது அல்லது 12வது பொருத்தமா வரும். நாடி பொருத்தம் என்பதும் 10 பொருத்தத்துல வராது. அது ஏதாவது இந்த மரம், நாடி இது 2ஐயும் சேர்த்தணும்னா 12 பொருத்தங்கள் வரும். இப்ப 12க்கு எத்தனைன்னு வரும். இதெல்லாம் வந்து பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வர்ற கிளையண்ட் எப்படி வராங்க அப்படின்றத பொறுத்துதான் நம்ம அந்த பொருத்தத்தையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, 10 பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனா பாக்குறேன், ஏன்னா வர்ற கிளையண்ட்டுக்கு அதை நம்ம சொல்ல வேண்டி இருக்கும். சொல்லிட்டு இது வந்து உங்களுக்காக தான் நான் பாக்குறேன், இதுல வந்து இது முக்கியமில்லை அப்படின்னு சொல்லிடுவேன். உதாரணத்திற்கு இப்போ திருமண பொருத்தத்துல சாதாரணமா 10 பொருத்தம் பாக்குறோம் இல்லையா, 10 பொருத்தம் தான் பார்ப்போம். இதுவரையிலும் எனக்கு கூட திருமணம் 10 பொருத்தம் பார்த்துதான் திருமணம் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். எந்த பொருத்தம் இல்லைன்னா கண்டிப்பா இது திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரஜ்ஜு பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சா இப்படி இருந்தா ஆண் இறந்துருவாரு, அப்படி இருந்தா பெண் இறந்துடுவாரு அப்படின்ட்டு நானும் நடத்தியிருக்கேன். ஏன்னா அது என்ன சொல்லுதோ, புத்தகங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்காக என்னுடைய வகுப்புல அது நடத்தி இருப்பேன். ஏன்னா அது தேவைங்கிறப்ப நடத்திதான் ஆகணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எங்கிட்டயே ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் ஒரு 3-4 ஜோடிகள் இருக்கு. கவனிச்சதுல நிறைய தேடினா இருக்கலாம், கவனிச்சதுல அதாவது ரொம்ப நல்லா இருக்காங்க இன்னைக்கு வரையிலும். அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களும் இருக்காங்க, இடைக்கால வயது அதாவது 30-40 வயசுல இருக்கவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, குழந்தை குட்டியோட சுகமா, அதாவது ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்கிற ஜோடிகள் குறைஞ்சபட்சம் எங்கிட்ட ஒரு 4 ஜோடி ஜாதகங்கள் இருக்கு, ரஜி பொருத்தம் இல்லாமல். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்க முடிவுக்கு விட்டுருவேன். நான் இது ஆர்குமெண்ட்டுக்கு வரும், அது எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க என்ன அப்படின்னு வரலாம். அதனால பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். ஏன்னா வந்து
பொருத்தம் பார்த்து வரவங்கள்ட்ட நம்ம ரஜ் இல்லைன்னா பரவாயில்லைங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சப்போஸ் அவங்களுக்கு லக்னாதிபதி மோசமா இருக்கு, 8ஆம் அதிபதி மோசமா இருக்கு, சனி மோசமா இருக்கு, அதாவது எப்படின்னா கெட்டு போயிடுச்சு. லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, லக்னம் கெட்டு போச்சு, 8ஆம் பாவகம் 8ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, சனி பகவானும் கெட்டு போயிட்டாரு. இப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்லுங்க. ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா 8ன்னு சொன்னாலே ஆயுளை பத்தானு சொல்லியிருப்பேன். ஆயுள் குறைவாக இருக்கும். அப்போ ஜாதக கட்டத்துல இருக்க அமைப்புனால ஆயுள் குறையுது. ஆனா என்ன சொல்லுவாங்க, ரஜி பொருத்தம் இல்லாம திருமணம் பண்ணதுனாலதான் இறந்துட்டாங்கன்னுவாங்க. சோ ஏதோ ஒண்ணுனால ஒண்ணு நடக்க அதை தூக்கி வேற ஒரு இது மேல பழி போட்டுருவாங்க. சரி, இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர் திருப்திக்காக நட்சத்திர பொருத்தம் பார்க்கலாம். இது நீங்க மனப்பாடம் கூட பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா ஆப்லயும் இப்ப நீங்க திருமண பொருத்தம்னு ஒரு ஆப், ஒரு அப்ளிகேஷன் செல்லுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல 2 நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா பொருத்தம் எத்தனைன்னா அதுவே காட்டிடு. என்னென்ன பொருத்தம் இருக்கு, என்ன பொருத்தம் இல்ல, மொத்தம் எத்தனைக்கு எத்தனை மார்க்குன்னு எல்லாம் காட்டிடு. அப்போ ஒரு ஜோதிடரே தேவையில்லை, அந்த பெற்றோர்களே பார்த்துக்கலாம்ன்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க. சரி, அப்போ அந்த 10 பொருத்தம் அல்லது 12 பொருத்தம் உள்ள ஆப் ஒன்னுல பார்த்து நீங்க அதை முடிவு பண்ணிக்கங்க. தேவையா இல்லையானா அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா வருகின்ற வாடிக்கையாளர்களுக்காக நீங்க அதையும் பார்த்து சொல்லுங்க. சரி, அதுக்கு மேல நான் எப்படி சார் எக்ஸ்ட்ரா பாக்குறேன் அப்படின்னா, இப்போ ரவி வந்து உங்க ஜாதகம் 2 ஜாதகத்தையும் சொல்லுங்க. கையில இருக்கா ஜாதகம்? சொல்லுங்க. இப்ப ஆணுடைய ஜாதகம் சொல்லுங்க. ஆணோட ஜாதகம் வந்து லக்னம் சொல்லுங்க. லக்னம் சிம்மம். சிம்ம லக்னம். 2ல செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு. மகரத்துல சந்திரன் குரு. மகர சந்திரன். சந்திரன் குரு ஐயா. சந்திரன் குரு. கும்பத்துல சூரியன் சுக்கிரன் புதன். மீனத்துல சனி கேது. சனி கேது. 2 4 3 7 2 9 ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். அப்புறம் பெண்ணு. பெண் லக்னம் மீனம். மீன லக்னம். அதுலயே சூரியன். சூரியன். அதுலயே சுக்கிரன். அதுலயே சுக்கிரன். அதுலயே கேது. அதுலயே கேது. அதுலயே புதன். அதுலயே புதனா? அதுலயே சனி. சிம்மத்துல செவ்வாய். சிம்மத்துல செவ்வாய். கன்னியில ராகு. கன்னியில ராகு. துலால சந்திரன். துலாம் சந்திரன். மகரத்துல குரு. மகரத்தில் குரு. வாழ்க வளமுடன். இப்போ நான் எப்படி பாக்குறேன் இதை குறிச்சுங்க. அநேகமா வீடியோ இது ப்ரொஃபஷனல் அடிப்படை வகுப்புங்கிறதுனால இது நான் வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் தர மாட்டேன். 1 நாள் 2 நாள் வந்து உங்களுக்கு டிரைவ் வேணா கொடுப்பேன். எடிட் பண்ணி வீடியோ யூடியூப்ல போடுவேனான்னு சொல்ல முடியாது. மனசுல வாங்கிக்க, நோட்ல குறிச்சுங்க. இது உயர்நிலை திருமண பொருத்த வகுப்பு. சரி, இப்ப என்ன செய்வோம்? முதல்ல என்ன செய்யறோம்னா 2 லக்னத்தையும் பார்க்கிறோம். 1 ஆணுக்கு சிம்ம லக்னம். சரி, பெண்ணுக்கு மீன லக்னம். இவங்க 2 பேரும் இந்த லக்னம் இப்போ சிம்ம லக்ன அதிபதி யாரு?
சூரியன். சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன். மீன லக்னத்துக்கு அதிபதி குரு. குரு. ரெண்டு பேரும் நட்பா பகையா? நட்பு. அதை வச்சுக்கலாம். முதல்ல இந்த ரெண்டு லக்னங்களும் நட்பு லக்னங்கள். இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். நட்பு லக்னங்கள். லக்னத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்ப லக்னத்தை சொல்லும் போது முதல்ல நட்பு லக்னங்களான்னு பார்த்தோம் ஒண்ணு. அடுத்து லக்னத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சிம்மத்துல ஆணுடைய லக்னத்துல யாரும் இல்ல. பெண்ணுடைய லக்னத்துல பார்த்தா சூரியன், சுக்கிரன், கேது, புதன், சனி இத்தனை பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரும் அந்த மனதுல ஆட்சி செய்வார்கள். இவ்வளவு பேருடைய குணமும் சேர்ந்துதான் இருக்கும். சரி, அது பொதுவான ஒரு இதா இதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து ஆணுடைய லக்னத்தை பார்க்கிறது யாராரு, அதாவது சுபகிரகம் பார்க்குதா அசுபகிரகம் பார்க்குதான்னு பாருங்க. அதாவது சுபகிரகம்னா குரு சுக்கிரன் மட்டும் எடுத்துக்கலாம். குரு பார்க்கல, சுக்கிரன் பார்க்கிறாரு. சரி, ஏதோ ஓரளவுக்கு சுபகிரகம் பார்க்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சனி பார்க்கவில்லை. இங்க பெண்ணுடைய லக்னத்துல சனி இருக்கு. பெண்ணுடைய லக்னத்துல சனி இருக்கு. ஆணுடைய லக்னத்துல சனி இல்லை, பார்க்கவில்லை. அப்போ ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் தான் இது. அதாவது ரெண்டு பேருடைய குணமும், பெண்ணுடைய குணம் ஆணுடைய குணம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா இங்க சுக்கிரன் பார்க்கிறாரு, இங்க சனி இருக்காரு. அதாவது பாவகிரகம் இருக்கு. ஆணுடைய லக்னத்துக்கு பாவகிரக தொடர்பு இல்லை, பெண்ணுடைய லக்னத்துக்கு பாவகிரக தொடர்பு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இதை ஒன்ன வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இது ஒரு பாயிண்ட், அதாவது இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்து என்ன பார்க்கலாம்? இந்த லக்னமும் ஆணுடைய லக்னமும் பெண்ணுடைய லக்னமும் எப்படி இருக்கு? ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு என்னம்னா எப்படி வருது? இப்ப இங்க மீன லக்னம், பெண்ணுடைய லக்னம் மீன லக்னம். அப்படியே இங்க என்றதுக்கு குழப்பமா இப்படி என்னீங்கன்னா மோனுன்ற மாதிரி தோணும். ஒரே ஜாதகத்துல அந்த லக்னத்தை இங்க கொண்டு வந்துருங்க, அப்ப நமக்கு புரியும். இப்போ மீனம் பெண்ணுடையது, அங்க இருந்து எண்ணம்னா என்ன ஆகுது? மீனம் 1, மேஷம் 2, ரிஷபம் 3, மிதுனம் 4, கடகம் 5, சிம்மம் 6ன்னு வருது. இங்க இருந்து என்னன்னா 8. ஆணிலிருந்து பெண்ணுக்கு 8, பெண்ணிலிருந்து ஆணுக்கு 6. 6, 8 உள்ளது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். பொதுவா லக்னங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா 5, 9 இருக்கலாம். ரொம்ப நல்லது 5, 9. கூடாதுங்கிறது 6, 8 அப்படின்னு இருந்தா கூடாது. 5 இருக்கலாம், 9 இருக்கலாம். அதாவது ஒரு பக்கம் என்ன 5 வரும், இன்னொரு பக்கம் என்ன 9 வரும். அது பெஸ்ட், இருக்கிறதுலே நம்பர் 1. அதுக்கு அடுத்து லக்ன அதிபதிகள். இப்ப இதுக்கு ஆணுடைய லக்னம் சிம்மம், சிம்மத்தின் அதிபதி சூரியன் இங்க இருக்கார். சூரியன் கும்பத்துல இருக்கார். பெண்ணுடைய லக்னம் மீனம், மீனத்தின் அதிபதி குரு எங்க இருக்காரு? மீனத்தின் அதிபதி குரு மகரத்துல இருக்காரு. அப்படியே இங்க கொண்டு வந்துடணும், இங்க கொண்டு வந்துடணும். 2, 12 வருது. சூரியனும் குருவும் 2, 12 இருக்கிறார்கள். இங்க சூரியன் இருக்காரு, இங்க இருக்க குருவை எடுக்கல நம்ம. அதாவது ஆண் குருவை எடுக்கல, பெண்ணுடைய லக்னாதிபதி குருவை எடுத்து மகரத்துல இங்க வச்சு பாக்குறோம். 2 பேரும் 2, 12 இருக்காங்க. இந்த 2, 12 இருக்கலாமானா பரவாயில்ல. இவங்களை சேர்த்துனா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடி விதிதான். பெண்ணுடைய லக்னாதிபதி குரு. அப்ப பெண் ஆண் பின்னாடியே போவாங்க, அல்லது ஆண் சொல்வதை கேட்பார்கள். அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆணுடைய எஃபெக்ட் பெண்ணுக்கு இருக்கும்.
ஆனா ஆண் வந்து பெண்ணுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரு. ஏன்னா சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் குரு இருக்கு. அதனால குருவுக்கு தேவையானவற்றை எல்லாம், ஏன்னா 12ஆம் இடம் வந்து செலவுன்னு அர்த்தம். அப்ப ஆண் வந்து பெண்ணுக்கு செலவு பண்ணுவாரு. ஆனா கண்டுக்க மாட்டாரு. அவரு தொட போறது அடுத்து அப்படி போயிட்டு இருக்காரு. அதனால 2, 12 வேண்டான்னு சொல்ல மாட்டோம். பரவால்ல அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர்க்கக்கூடியதல்ல. ஆனா பரவால்ல அப்படின்னு எடுத்துக்குவோம். இது இப்ப எல்லாத்தையும் செஞ்சு குடுப்பாரு. ஆனா எனக்கு வேலை நெறைய இருக்கு. இரு வரேன்ட்டு போவாரு. அந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன பார்ப்போம்? மற்ற கிரகங்களையும் எடுக்கலாம். இந்த சூரியனும் அந்த சூரியனும் எப்படி இருக்கு? அந்த செவ்வாய், இந்த செவ்வாய் எப்படி இருக்கு? இப்படி ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, எல்லாத்துலயும் ஒண்ணு அப்படி இப்படியும் இருக்கும். அவ்வளவு துல்லியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லக்னாதிபதிகளை மட்டும் பார்த்தால் போதும். 2 பேரும் எப்படி இருக்காங்க? இப்போ லக்னம் 2ம் 6, 8ஆ இருக்கு. ஆனா லக்னாதிபதிகள் வந்து 6, 8ஆ இல்லைன்னா, சரி பரவால்ல. அவங்க அல்லது சில சமயத்துல 5, 9ன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா லக்னம் 6, 8ஆக இருந்தாலும் சேர்த்தலாம்னு எடுத்துக்கலாம். இதுதான் நீங்க இப்ப சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா என்ன சொல்லும்? லக்னம் 6, 8ஆ இருக்கு, பொருத்தமில்லைன்னு சொல்லிரும். அல்லது அதமம் அப்படின்னு வந்துரும். நம்ம லக்னாதிபதிகளை பார்ப்போம். பார்த்துட்டு 6, 8ஆ இல்ல. 2மே 6, 8னா கண்டிப்பா சேர்த்த வேண்டாம். லக்னமும் 6, 8ஆக உள்ளது. லக்ன அதிபதிகள் நின்றதும் 6, 8ஆ இருக்கு. அப்படின்றப்போ அதை தவிர்க்கணும். அடுத்து ராசி. ஆணுடைய ராசி வந்து மகர ராசி. பெண்ணுடைய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா துலாமா இருக்கு. இப்ப 2 ராசிகளும் நட்பு ராசிகள் தான். 4, 10ன்னு இருக்கும். மகரத்துல இருந்து துலாம் எண்ணீங்கன்னா 10 வரும். துலாம்ல இருந்து மகரம் 4 வரும். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. 6, 8னா வேண்டாம்னு சொல்லுவோம். 1, 5, 9னா சூப்பர்னு சொல்லுவோம். இந்த 2, 12 எப்படி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி 4, 10 என்பதும் பரவாயில்லை. சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க, கொஞ்சிக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி. அல்லது சில நேரம் கொஞ்சிக்குவாங்க, சில நேரம் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மத்திமம் அப்படின்னு சொல்லுவோம். அதமம், உத்தமம், மத்திமம். இப்ப 4, 10 வந்து மத்திமம்னு சொல்லுவாங்க. வேண்டாங்கிற மாதிரியும் இல்ல அப்படின்ட்டு. ராசியை பார்த்தோம். இப்ப ராசி அதிபதிகளை பார்க்கலாம். ராசி அதிபதினா பெண்ணுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ஏன்னா ராசி வந்து துலாம் ராசி, துலாமுடைய அதிபதி சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? சுக்கிரன் மீனத்துல இருக்காரு. அப்புறம் ஆணுடைய ராசி அதிபதி சனி, அவரும் மீனத்திலேயே இருக்காரு. அப்போ ஒரே இடத்துல இருக்காங்க, பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. 6, 8ஆ தான் இருக்கக்கூடாது. வேற என்ன செய்யலாம்? லக்னம் பார்த்தோம், லக்ன அதிபதி பார்த்தோம், ராசி பார்த்தோம், ராசி அதிபதிகளை பார்த்தோம். கிரகங்களை எல்லாத்துக்குமே பார்க்கலாம்னு சொன்னேன். பட் அது அவ்வளவு பார்க்க வேண்டியதில்லை. அதுல பெரிய இதெல்லாம் இருக்காது. அடுத்து இந்த லக்னாதி சொல்லுங்க, கேளுங்க. செவ்வாய் தோஷம் இருக்கான்னு தோஷம் ஞாபகப்படுத்துங்க, கடைசியா சொல்றேன் தோஷத்தை பத்தி. அடுத்த பொருத்தம் என்ன பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கறதுல அப்படின்னா, ஒரு ஜாதகருடைய லக்னாதிபதி இன்னொரு ஜாதகத்துல நீச்சம் அடையாம இருந்தால் நல்லது. அப்படி நீச்சம் அடைஞ்சா அங்க போய் அடங்கி போயிடுவாரு திருமணத்துக்கு அப்புறம். இங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகும்னா அவங்க அடங்கிட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ பெண்ணுக்கு லக்னாதிபதி அவங்க ஜாதகத்திலேயே நீச்சமா தான் இருக்காரு. ஆணுடைய ஜாதகத்திலையும் நீச்சமா தான் இருக்காரு. அப்ப இந்த பெண்ணை கட்டினா அவரை பொறுத்தவரையில அந்த பெண்ணு அடக்கமா இருக்கும், அவருக்குள்ள இருக்கும் அப்படின்னு பொருள். அதே மாதிரி ஆணுடைய லக்னாதிபதி சூரியன் பெண்ணுடைய ராசியில நீச்சமாக இருக்கக்கூடாது, இல்லை. அதனால திருமணத்துக்கு பிறகு அவரு பெண்ணுக்கு ரொம்ப வளைஞ்சு கொடுப்பாரு, அல்லது அங்க போன உடனே சுத்தமா அம்மா நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லுவாருன்னு இல்லை. சில டைம்ல அப்படி இருக்கும் இல்லையா? சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஆண் என்னதான் புத்திசாலியா இருந்தா கூட வீட்டுல சண்டை வருது அடிக்கடின்னா என்ன பண்ணுவாங்க, புத்திசாலிகள் தான் விட்டு கொடுத்து போகணும்னு வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். 2 பேத்துல யாரு புத்திசாலியோ அவங்கதான் விட்டு கொடுக்கணும்
நீங்க புத்திசாலியா இல்லையான்னு கேட்பாரு. நாங்க பயிற்சி போனப்போ, ஏன்னா ஐயா இருக்கும்போதே நாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அப்ப என்ன கேட்பாருன்னா, 2 பேத்துல புத்திசாலி யாரோ அவங்க தான் விட்டு குடுக்கணும். நீங்க புத்திசாலியா இல்லையான்னு கேட்பாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல, இல்ல நான் முட்டாள்ன்னு சொல்ல மாட்டோம். சோ நம்ம தான் விட்டு குடுக்கணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, திருமணத்துக்கு முன்னாடி சிங்கமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க திருமணத்துக்கு பிறகு யாராவது ஒருத்தர் வந்து விட்டு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுவாங்க. அத வந்து இத வச்சு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்திலோட அதிபதி இன்னொரு ஜாதகத்துல நீச்சம் அடைந்தால், அந்த மாதிரி நிலைமை அமையும். திருமணத்துக்கு பிறகு. அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளும் கூட கூட சத்தம் போட்டோம்னா, வெளியில பார்க்கிறவங்க நம்ம குடும்பத்த பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்ட்டு ஆண் விட்டு குடுத்து போகலாம். அல்லது பெண் சில எல்லா வீட்லயும் அப்படியே நடக்கிறது இல்ல. சில வீட்ல பெண்ணு திருமணத்துக்கு அப்புறம் என்னவோ பண்ணிட்டு போப்பா, நான் சமைக்கிற வேலையோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போறதும் உண்டு. அது இத வச்சு தான் முடிவு எடுக்கணும். சரி. இப்போ தோஷங்கள பத்தி பார்ப்போம். தோஷங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாவகமும் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். அதுலதான் இந்த தோஷம் வருகிறது. ஒவ்வொரு பாவகமும் இப்ப என்ன பாவகம் பார்த்தோம் முதல்ல? நம்ம லக்ன பாவகத்தை முதல்லயே பார்த்தோம். லக்னம் நல்லா இருக்கா? லக்னாதிபதி சுபரா பாவரா? லக்னத்தை சுபர் பார்க்கிறாங்களா? அசுபர் பார்க்கிறாங்களா? லக்னத்தில் சுபர் இருக்காரா? அசுபர் இருக்காரா? சரி, இதுக்கு முடிவு சொல்லியே சார் நீங்க. லக்னத்தை சுபர் பார்த்தால், உதாரணத்துக்கு குரு பார்த்தால், குரு லக்னத்தை பார்க்கிற மாதிரி ஜோடி இணைத்தால் நல்லது. இப்ப லக்னத்தை குரு பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்க? நேர்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. பக்தி உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய பெருந்தன்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு போய் லக்னத்தை சனி பார்க்கிறவங்க எல்லாம் அப்படியான்ட்டு எடுக்கக்கூடாது. பொதுவா கொஞ்சம் சனியனுடைய குணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அவங்கள சேர்த்தி வச்சோம்னா என்ன ஆகும்? 2 பேருடைய எண்ணங்களும் சரியா வராது. இவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். சனி சமயத்துல என்ன ஆகும்? பக்தியும் கொடுக்கும். சனியனுடைய பக்தி ஒரு மாதிரி இருக்கும். குருவினுடைய பக்தி, குரு கோயிலுக்கு தான் போகணுங்க. சனி வந்து சாமி எங்கேயும் இருக்குது, கோயில்ல தான் இருக்கணும் இல்லைன்னு. அப்போ 2 பேருக்கும் கருத்து ஒற்றுமை வராது. அதனால ஒரு லக்னத்தை குரு பாக்குது அப்படின்னா, இன்னொரு ஜோடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அதுக்கு சேர்க்கக்கூடிய இணை லக்னத்தை குரு பார்க்கணும். குறைஞ்சபட்சம் சனி பார்க்காம இருக்கணும். அந்த மாதிரி சனி இல்லாமல் இருக்கணும், அல்லது சனி பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நல்லது. சார் இப்படி எல்லாம் பார்த்து சேர்த்த முடியுமானா அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வச்சு நீங்க பொருத்தம் பார்த்து முடிக்கவே முடியாது. கல்யாணமே ஆகாது யாருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பொருத்தத்துக்கே ஒரு நாளைக்கு 5 ஜாதகம் 10 ஜாதகம் வருது என்கிட்ட. இந்த ரூல் எல்லாத்தையும் அப்ளை பண்ணேன்னா நான் எல்லாத்துக்குமே என்ன ஜாதகத்தை எடுத்த உடனே பொருத்தம் இல்லைன்னு அனுப்பிச்சிடலாம், பார்க்கவே வேண்டாம். அப்படிதான் இருக்கு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுல எத்தனை பாயிண்ட் இந்த ஜோடி ஜாதகங்கள் எடுக்குது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இது இருந்தா சேர்த்தக்கூடாதுன்னு சொன்னாருன்னீங்கன்னா அப்ப எல்லாமே சரியா வர்ற ஜாதகங்கள் அமையவே அமையாது. அதாவது இவங்க கைக்கு அந்த ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு கரெக்டா பொருந்துற ஜாதகம் இல்லைன்னு சொல்லல நானு. அது கரெக்டா அவங்க கைக்கு வந்து கிடைக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கிடைக்கும். ஆஹா அருமையான ஜாதகம் இப்ப வருதே அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க விதி. யார கட்டி சுகத்தை அனுபவிக்கணுமா இல்ல கஷ்டத்தை அனுபவிக்கணுமாங்கிற விதி இருக்கும் இல்லையா? அதுபடிதான் வந்து அமையும். அப்ப திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாமா சார்னா எஸ், உண்மையிலே சொல்லுவேன். திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அதெல்லாம் சும்மா நான் திருமண பொருத்தம் பார்த்திருந்தா நல்லா பார்த்திருப்பேன், அவங்க பொருத்தம் பார்த்தது சரியில்லைன்னா சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன கடவுளா? அமையறதுதான் அமையும்னு நம்பும் போது அப்ப பொருத்தம் பார்க்கறதும் பார்க்காதெல்லாம் எப்படியாவது ஒரு வகையில நம்மளை ஏமாத்திட்டு போயிடும். அதாவது சொல்லிட்டேனே, அந்த ஜாதகம் நமக்கு கிடைக்காது. நம்ம ஜாதகத்துக்கு பொருந்துற அதே ஜாதகம்
அதாவது 100% பொருத்தம் இருக்குங்கிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கு பெரிய யோகம் வேணும். அதுக்கும் விதி இருந்தாதான் அந்த ஜாதகம் கையில கிடைக்கும். அப்ப பொருத்தம் பார்க்கும்போது பாயிண்ட் எல்லாம் மனசுல வச்சுக்கலாம். டிக்கடிச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு அதிகபட்சம் ஒரு 5 ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு வர்றதை என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல ஒரு 5 ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுவாங்க. இப்ப அந்த 5ல ஏதாவது 1, 2 இது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு சொல்லிதான் அனுப்ப வேண்டியிருக்கும். சரியா பார்த்தோம்னா 5மே பொருத்தலைன்னு அனுப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படி பண்ண முடியாது. நடைமுறையில பொருத்தம் பார்க்கறதுல இதுதான் முக்கியம். சரி, வேற என்ன முக்கியமானதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பாவகமும் பார்த்துக்கிட்டு வரணும். லக்னத்தை பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமா என்ன பார்க்கணும்னா 2ஆம் பாவகம் பார்க்கணும். ஏன்னா குடும்பம் 2ஆம் பாவகத்துல பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அப்ப குடும்பத்துல குழப்பம் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த பொண்ணை கட்டினதுக்கு அப்புறமோ அல்லது இந்த மாப்பிள்ளை கட்டினதுக்கு அப்புறமோ குடும்பத்துல எப்படி இருக்கும், அமைதி இல்லாமல் இருக்கலாம். இப்போ 2ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல கெட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு ஜாதகமும் கெட்ட மாதிரி பார்த்துதான் பண்ணணும். இல்லாம இருந்தா நல்லதுதான். அது பார்க்கணும். 2ஆம் பாவத்தை பார்க்கணும். வேற என்ன பார்க்கணும், அடுத்து 7ஆம் பாவகம் திருமணம் அப்படின்றதுனால 7ஆம் பாவகம் பார்க்கணும். ஆனா வரிசையா வரணுங்கிற முறையில நான் லக்னம் 2ஆம் பாவகம், அடுத்து 5ஆம் பாவகம். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கா, 2 பேருக்கும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சேர்க்கணும். சார் ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, அப்போ 2 பேருக்கும் அதே மாதிரி எப்படி சார் பொறுத்துறது, அது நியாயம்தான். ஆனா நமக்குன்னு மனசாட்சி இருக்கு இல்லையா. நம்ம ஜோதிடர் அப்பாவா இருந்து அம்மாவா இருந்து யோசிச்சோம்னா கரெக்டு. இப்ப நம்ம குழந்தைக்கு 5ஆம் பாவம் சரியில்லை, அப்ப 5ஆம் பாவம் சரியா இருக்கிற ஒரு குழந்தைய இணைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறது கரெக்ட். ஆனா நம்ம ஜோதிடரா என்ன செய்யணும், ஒரே மாதிரி இருக்க ஜாதகங்களை இணைக்கிறது தான் சரி. ஒருத்தருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தைன்னு இருக்குன்னா அப்ப இன்னொன்னும் பெண் குழந்தைன்னு இருக்கிறதானே சேர்த்த முடியும். இல்லைன்னா அது எப்படி யோசிக்கிறது. அப்போ 5ஆம் பாவகத்தை குறைஞ்சபட்சம் குழந்தை பேரு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் பாவகம் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா திருமணமே அந்த சின்ன வயசுல திருமணம் எதுக்காகன்னு நம்முடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். நம்ம வயசுல திருமணம் எதற்காக அப்படின்னா சந்ததியை, ஒரு சந்ததி இயற்கையே என்ன நினைக்குது, எதுக்காக இதெல்லாம் செய்யுது அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்குறதுக்காக தான். ஏன்னா குழந்தையே பிறக்கலைன்னா அடுத்து என்ன ஆகும், மனித இனமே இல்லாமல் போயிடும். அதற்காகத்தான் இந்த உணர்வுகள் எல்லாம் இயற்கை கொடுத்து வச்சிருக்கு அல்லது கடவுள் கொடுத்திருக்காரு. அப்ப குழந்தை பிறக்க வேண்டியதுதான், குழந்தை பெற்றுக்கொள்வதுதான் திருமணத்தினுடைய உண்மையான நோக்கம். இயற்கையினுடைய நோக்கம் அதுதான். அப்போ முக்கியமா என்ன பார்க்கணும், குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் அதிபதி குரு 3 பேரும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்புறம் 7ஆம் பாவத்துக்கு வரணும், வரிசையா வர்றது. ஆனா நம்ம எடுத்த உடனே திருமண பொருத்தம்னா 7ஆம் பாவகம் தான் பார்க்கணும். லக்னத்தை பார்த்த உடனே 7ஆம் பாவம் பார்க்கலாம். 7ல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா பாவகிரகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இணையை தான் சேர்க்கணும். பாவகிரகங்கள்னா யாரு சார், செவ்வாய், ராகு, சனி, கேது பாவகிரகத்துல சேர்த்த வேண்டியதில்லை. 7ல கேது இருந்தா பெரிய ஒண்ணும் கிடையாது. 7ல ராகு இருக்கு பாவகிரகம், 7ல சனி இருக்கு பாவகிரகம், 7ல செவ்வாய் இருக்கு பாவகிரகம். அப்ப திருமணம் அவங்களுக்கு இந்த பாவகிரகங்கள் இருந்தா என்ன ஆகும் சார் அப்படின்னா திருமணத்தில் தாமதம் ஏற்படும். இப்ப 7ல சனி இருந்தா திருமணத்தில் தாமதம், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லது என்ன நடக்கும், திருமண தாமதத்துக்கு பதிலா ஒரு நம்மளை விட ஏதோ ஒரு வகையில குறைந்த வசதி குறைந்ததாக இருக்கலாம்,
அழகில் குறைந்ததாக இருக்கலாம். நிறம், அழகுங்கிறதுல அது வந்துரும். படிப்பு குறைந்ததாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில தாழ்ந்த அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை விட ஏதோ ஒரு வகையில குறைந்த அப்படின்னு பொருள். அந்த மாதிரிதான் சனி குறிப்பார். இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம். சனிக்கு எப்படி எடுக்கணும்னா வயது மூத்த அப்படின்னு வரும். இப்போ ஒரு பெண்ணுக்கு 7ல் சனி இருந்தால் ஒண்ணு திருமணம் வந்து ஒரு 30 வயசு சுமார்ல தான் ஆகும். அப்ப பண்றதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 28 வயசு கழிச்சு தான் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், கொஞ்சம், ஏன்னா சனினா மூத்தவர்னு அர்த்தம், வயது மூத்தவர்னு பொருள். முகம் பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு பார்த்த வயசு கம்மி தான், ஆனா பார்த்தா வயசான மாதிரி தெரியுதுன்னு சொல்லும் இல்லையா சில பேரை, அந்த மாதிரி ஒரு வயதான தோற்றம் இருக்கிற மாதிரியோ அல்லது உண்மையிலேயே வயது கொஞ்சம் அதிகமானதோ. இப்பெல்லாம் பொண்ணுங்க எப்படி மாப்பிள்ளையை கேட்குறாங்க, ஒரு 2 வயசு வித்தியாசத்துக்கு மேலே. நான் வேணா வர இதுல வச்சு சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து சார் பரவாயில்ல சார், ஆனா என் பொண்ணு இப்படிதான் சார் வேணுங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வச்சு பாக்குறப்போ ஒரு 2 வயசு 3 வயசு வித்தியாசம் தான் இப்ப இருக்க பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க. எங்க காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 வயசு வித்தியாசம் இருக்கவங்க, இன்னும் அதிகமா இருக்கவங்க எல்லாம் கூட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா 7ல் சனி இருக்கும். கண்டிப்பா சனி ராகு 7ல இருப்பாங்க. ரொம்ப வயசு வித்தியாசம் சனி இருந்தால். இப்ப சனி தாமதப்படுத்தும் அல்லது வேற பிரச்சனையை கொடுக்கும்னா, இந்த மாதிரி வயசு கொஞ்சம் இப்ப இந்த காலத்துக்குன்னு எடுத்துட்டா ஒரு 5 வயசு வித்தியாசம். ஏன்னா 2 வயசு தான் எனக்கு வேணும்னு கேட்கிறவங்கள்ட்ட ஒரு 5 வயசு பாத்துக்கப்பா, உனக்கு 7ல சனி இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல, இதுதான் பரிகாரம். அதை விட்டுட்டு கோயில்ல போயிட்டு பரிகாரம் பண்றேன்னு சொல்றது அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. 7ல ராகு தோஷத்துக்கு அங்க போங்க, இதை செய்யுங்க, ஒரு 25,000 தான் ஆகும், 10,000 தான் ஆகும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுக்கு மேல உங்க நம்பிக்கை, அது உண்மை அல்ல. நீங்க எத்தனை பரிகாரம் பண்ணாலும் நமக்கு நடக்கிறது தான் நடக்கும். அதனால பரிகாரம் வந்து சும்மா. கோயிலுக்கு வேணா போலாம், கோயிலுக்கு போலாம், வேண்டிக்கலாம், அங்க யாருக்காவது அன்னதானம் பண்ற அது பண்ணுங்க. பட் அதனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. அப்ப உண்மையிலே என்ன செய்யணும், 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தா உண்மையிலே நம்ம செய்ய வேண்டியது பொறுத்து இருக்கணும். சனி இருக்கு, செவ்வாய் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், சனி இருக்குன்னா என்ன செய்யணும்னா முக்கியமா, ஏன்னா ராகுவை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை, செவ்வாயை பத்தியும் கவலைப்பட வேண்டியது, தனித்தனியா சொல்றேன். 7ல சனி இருந்தால் தாமதம் அல்லது குறை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சில விதத்துல சனி மட்டும் இருக்கிறத விட சனி ராகு, சனி செவ்வாய் பார்வை அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு குறையை உண்டாக்கிட்டுருவோம், ஊனத்தை கூட உண்டாக்கலாம். சனினா அவரு நொண்டி தானே, சனி பகவானே நொண்டி அப்படின்னு காட்டுறாங்க. அவர் உண்மையிலேயே நொன்றாரா இல்லையாங்கிறது வேற. நமக்கு சொல்லப்பட்டது சனி பகவான் நொண்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஊனம்னு பொருள், அதாவது ஏதாவது ஒரு குறை, மனதில் கூட குறை இருக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு குறையை ஏத்துக்கிட்டோம்னா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எனக்கு மனைவி இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, பரவாயில்ல என்னோட சம்பளம் கம்மியா வாங்குறாங்க, என்னோட சின்ன வேலை பாக்குறாங்க, அல்லது வேலைக்கு போகல, எங்கிட்ட வந்துட்டு கூட வேலைக்கு போகட்டும், நான் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவேன், அப்படி கூட பண்ணலாம். அது ஒரு பரிகாரம் மாதிரி. 7ல் சனி இருந்தால் இதெல்லாம், அதாவது வயது கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி பாத்துக்கிறது, அழகோ வசதியோ ஏதோ ஒரு வகையில நம்மளோட குறைச்சலா இருக்க மாதிரி பாக்குறது, இதெல்லாம் ஒரு பரிகாரமாக அமையும். இதுதான் உண்மையான பரிகாரம். அது வந்து பெண்ணோ மாப்பிள்ளையோ இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு, அவங்கதான் ஒத்துக்க மாட்டாங்க, இவங்களுக்கு வயசாகிதான் கல்யாணம் ஆகணும்ன்றதுதான் ஜாதகம் சொல்லுது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்ட்டு 25 வயசுல இருந்து நல்ல பொண்ணு மாப்பிள்ளையா வந்துகிட்டு இருக்கும். வர்றதையெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டான்ட்டே இருப்பாங்க. கடைசியில 33 வயசுல கல்யாணம் பண்ற மாதிரி வரும். சோ ஆரம்பத்திலேயே அதை புரிய வச்சு அவங்களுக்கு மனசு நல்லா இருந்தாதான் ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா விதிதானே நடக்கும்.
பரிகாரம்னா அவங்களுக்கு புரிய வச்சு நீ கொஞ்சம் குறையோட ஏத்துக்கப்பா, அல்லது நீ எதிர்பார்ப்ப கொஞ்சம் விட்டு குறைன்னா நம்ம ஊனத்தை கட்டிக்கன்னு சொல்ல போறது இல்ல. பொதுவா என்ன சொல்றோம்னா எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு, நம்ம ஆசைப்படுறதை விட கொஞ்சம் குறைவா இருந்தா அது குறைதானே. நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், எனக்கு டாக்டருக்கு தான் வேணும்னு நினைக்கிறது தவறு இல்லை. ஆனா இப்ப 7ல சனி இருக்கு, அப்ப என்ன செய்யலாம்? சரி என்ஜினியர் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் பரிகாரம். அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணி அப்புறம் கடைசியா டாக்டர் மாப்பிள்ளையே சரியா அமையலைன்னு சொல்லி அப்புறம் இன்ஜினியரா இருந்தா பரவாயில்லன்னு வயசானதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு பதிலா முதல்லயே செய்யலாம் இல்லையா? அதுக்குதான் சொல்ல வரோம். அப்ப 7ல சனி இருந்தால் தாமதம் அல்லது நம்மளோட சபார்டினேட்டா இருப்பாங்க. ரைட்டு. செவ்வாய் இருந்தால் 7ல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு கோபம், அந்த மாதிரி குணங்கள், வீரியம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு பொருள், வேற ஒண்ணும் இல்ல. செவ்வாய் மட்டும் தனியா இருந்தா பிரச்சனை இல்லை, சனி மட்டும் தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து சனி செவ்வாய், இப்ப செவ்வாய் இருக்காரு, சனி பாக்குறாரு, அந்த மாதிரி நேரத்துலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்? சனி செவ்வாய்ங்கிறப்போ ஒரு சிறு சிறு விபத்துக்கள் நடக்கலாம். எப்ப நடக்கும்? விபத்துன்னு தான் எடுக்கணும் இல்ல, சண்டை வரலாம். ஏன்னா செவ்வாய் கோபக்காரர், கோபத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சண்டை வரலாம். அதுக்காக தான் செவ்வாய் இருந்தா தவிர்க்க சொல்றது. ஒரு ஆள் சண்டை போடாத ஆளா இருந்து இன்னொரு ஆள் சண்டை போட்டா ரொம்ப மறட்டும். 2 பேருமே செவ்வாயா இருந்தா அப்போ அவன் எதிர்த்துக்குவான் அப்படின்ட்டு இது அடங்கிரும், இது அது எதிர்த்துக்கும்பா அப்படின்ட்டு அவங்க அடங்கிடுவாங்க. அதனால தாம்பத்தியத்திலயும் கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்கும்னு பொருள். அதனால அதை ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி அமைக்கணும்னு அர்த்தம். செவ்வாய்னா என்னன்னா வீரியம் அதிகமா இருக்கும், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ணை பார்க்கணுங்கிறது சரிதான். ஏன்னா ஆணுக்கு ரொம்ப வீரியம் இருந்து பெண்ணுக்கு அளவெடுப்பா அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்? அப்ப ஆண் வெளியில தவறு செய்யற மாதிரி வந்துடலாம். அதுக்காக சொல்லுவாங்க. சில டைம்ல நம்ம பேப்பர்ல எல்லாம் படிப்போம், சில பெண்கள் இந்த ஆளு ரொம்ப மோட்டத்தனமா நடந்துக்கிறாரு, என்னால இவரு கூட இருக்க முடியாது, டைவர்ஸ் வாங்குறேன்னு சொல்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது இப்படிதான். 7ஆம் பாவகம் பொருத்தம் இல்லாம ஒருத்தருக்கு 7ல குரு இருக்கும், இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்கும், சேர்த்தி வச்சா என்ன ஆகும்? இது கோயில் குளம்னு அலைஞ்சிட்டு இருக்கோம், அவர் அதே இதா இருக்கணும்னு நினைப்பாரு. அப்போ சண்டை வரும், பிடிக்காம போயிடும். அதுக்குதான் இந்த செவ்வாய் இருந்தால் செவ்வாய் இருக்க மாதிரியே பார்க்கணும்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப செவ்வாய் இருக்கு, ஏதாவது செவ்வாய் தோஷம்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இங்க லக்னத்துக்கு 2ல செவ்வாய், 2 செவ்வாய்னா 2 எதை குறிக்குது? பேச்சைதான் குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும். 7ல செவ்வாய் இருந்தாதான் இப்ப நான் சொன்ன பலன். இங்க 2ல செவ்வாய் இருக்கு. 2ல செவ்வாய் இருக்கிறதெல்லாம் பெருசா தோஷம்னு எடுக்க வேண்டியதில்லை. 7, 8ல செவ்வாய் இருந்தால் மட்டும் எடுக்கலாம். 2ல செவ்வாய் இருந்தா வாய் கொஞ்சம் துடுக்கா இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்னா அதே மாதிரி 2ல 4ல இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க குரு பார்த்துரு, இப்ப 2ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றோம், ஆனா குரு பார்த்துட்டார். இப்ப நிவர்த்தி. குரு 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறாரு. அப்போ இந்த ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நிவர்த்தி, செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அப்படி எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலயும் இப்ப சனி இருக்கு சார், செவ்வாய் இருக்கு, குறை அப்படின்லாம் சொன்னோம். குழந்தை பிறக்கும் போது இப்ப 7ல சனி இருக்கு, குழந்தை சனி திசையில பிறகுது. சனி திசையில பிறந்திருந்ததுன்னா, சனி திசை இருப்பு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்குன்னா அந்த வயசுலயே அது முடிஞ்சிருக்கும். இப்ப இனிமேல் அது பெருசாக பாதிக்க போவதில்லை. தசா காலங்கள்ல தான் பெரிய பாதிப்புகள் இருக்கும், புத்தி காலங்கள்ல அவ்வளவா. ஏன்னா தசாநாதன் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் புத்திய. அதனால புத்தி காலங்களில் அவ்வளவு பெரிய பாதிப்பை எல்லாம் தர முடியாது. இப்போ சனி தசையே இனி வராது. அப்ப 7ல சனி இருந்தா கவலைப்பட வேண்டியதில்லை. 7ல செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தசை 70 வயசுல வருது அல்லது 65 வயசுல வருது, அப்போ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம், 7ல செவ்வாய் இருக்கு வேண்டாம் அப்படின்னு மட்டும் தள்ளி விட்டு போயிடுறோம். அந்த தசை வருதான்னு பார்க்கணும்.
செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தசை வருதான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு 7-8ல ராகு இருந்தால், செவ்வாயும் அப்படித்தான் 7-8. இப்ப சொன்னதெல்லாம் 7-8ன்னு வச்சுங்க. முக்கியமா 7-8 மட்டும் பாருங்க. சனி 7-8ல இருந்தாலும், செவ்வாய் 7-8ல இருந்தாலும், ராகு 7-8ல் இருந்தாலும், பாவ கிரகங்கள் 7-8ல இருக்குதுன்னு பொருள். அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி சேர்க்கணும். அப்ப பாவ கிரகங்கள் அப்படின்ற ரூலுக்கு வந்துட்டீங்கன்னா, செவ்வாய் 7-8ல எதுலயாவது இருந்ததுன்னா சனி 7-8ல் இருப்பவர்களை கூட சேர்த்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அப்படிதான் நான் யோசிப்பேன். ஆனா ஒத்துக்குவாங்களா? மத்த ஜோதிடர்கள் ஒத்துக்குவாங்களா? பேரண்ட்ஸ், ஏன்னா பேரண்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு இது கிடையாது. வேற ஒரு ஜோசியர்கிட்ட போவாங்க. அந்த ஜோசியர் வந்து, ஐயோ செவ்வாய் இருக்கு, நீங்க செவ்வாய் இருக்க மாதிரியே பார்க்காம இது அவன் சொன்னான் இதை கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஊரோடு ஒத்து வாழ வேண்டிய நிலைமையில இருக்கோம். உண்மையிலேயே பேரண்ட்ஸ் நம்மளை நம்புனாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், 7-8ல பாவகிரகம் இருக்குன்னா அதே மாதிரி 7-8ல் பாவகிரகம் இருக்கிற ஒரு ஜாதகத்தை இணைக்கலாம். அது நம்புறவங்களுக்கு தான். 7-8ல் பாவகிரகங்கள் இருந்தாலும் தசா வந்தாதான் அந்த பாதிப்பு வரும். தசா வரல, அதாவது சின்ன வயசுலயே போயிடுச்சு, அல்லது ஒரு 55 வயசுக்கு மேல வருதுன்னாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆயுள் பார்க்கணும். 2 பேருக்கும் ஆயுள் பார்க்கறதுக்கு நம்ம 3 விஷயத்த சொல்லியிருந்தோம். லக்னம், லக்னாதிபதி, 8ஆம் பாவகம், 8ஆம் பாவக அதிபதி, சனி. இந்த 3 விஷயத்தையும் பார்க்கணும். ஆயுளை குறிக்கிறவங்க அவங்க தானே. அப்போ 8ல சனி ராகு, அதுக்குதான் நம்ம 7-8ன்னு சொன்னோம். மங்களேஸ்தானம்னு கொண்டு வருவாங்க பெண்ணுக்கு 8ஆம் பாவத்தை. இருந்தாலும் நம்ம ஆண் பெண் 2 பேருக்குமே 8 பார்க்கலாம். 8ங்கிறது ஆயுளை குறிக்கும். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க எத்தனை வருஷம் வாழ்றாங்கிறது முக்கியம் இல்லையா? அப்போ ஆயுளை பார்த்து சேர்த்தணும். இப்ப நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்த்தா இதெல்லாம் தெரியுமா? ஆயுள் இருக்கா, இவங்க எவ்வளவு வயசு, அவங்களுக்கு வயசுன்னா கரெக்டா வயசு சொல்ல முடியாது. உத்தேசமா ஒரு 30 to 35 இருப்பாங்க, அல்லது 30 to 60 இருப்பாங்க, அல்லது 60க்கு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது நம்ம முன்னாடியே வகுப்புல சொல்லியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரி பூர்ண ஆயுள் இருக்கவங்களுக்கு பூர்ண ஆயுள சேர்க்கலாம். சரி, அப்ப ஆயுளையும் பார்க்கணும். ஆயுள் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆயுளையும் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் ஏறத்தாழ. இன்னும் சொன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்கும்போது பெண்ணுக்கு வந்து என்ன பார்க்கணும், கர்ப்பப்பை 8ஆம் பாவகம், ஆணுக்கு வீரியஸ்தானம் 3ஆம் பாவகம், இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி சொன்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். இன்னும் 1 மணி நேரம் கூட, 1 வாரத்துக்கு கூட நடத்தலாம். தசை, 2 பேருக்கு என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கணும். முக்கியமாக, ரொம்ப முக்கியமா தசை பார்க்கணும். ஒருத்தருக்கு வந்து 8ஆம் அதிபதி தசை நடக்குது, இன்னொருத்தருக்கும் 8ஆம் அதிபதி தசை நடக்குது. கண்டிப்பா இது பொருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. 2 பேருக்குமே 8ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி, இன்னொருத்தருக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒருத்தருக்கு யோக தசை, இப்ப 5-9ன்னா யோக தசை. ஒருத்தருக்கு அவயோக தசை 6-8 தசை நடக்குது. இன்னொருத்தருக்கு வந்து, இப்ப உதாரணத்துக்கு ஆண் சிம்ம லக்னம், அவருக்கு வந்து சனி தசை நடந்துச்சுன்னா 6ஆம் அதிபதி தசை. குரு தசை நடந்ததுன்னா 8ஆம் அதிபதி தசை நடக்குது. அப்போ தசை இப்போதைக்கு முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்து, இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துல தசை முடியுது அப்படின்னா ரைட்டு, 1 வருஷம் பொறுத்து பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதுக்காக 8ஆம் அதிபதி 22 வயசுல ஆரம்பிக்குது அப்படின்னா குரு தசைனா 16 வருஷம் வரும். அது முடிகிற வரல வெயிட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ இருக்கிற புத்திகள்ல ஒரு சுப கிரகத்தின் புத்தி அல்லது 5-9 அதிபதிகளின் புத்தி வரும்போது வச்சுக்க சொல்லணும். சரி, முக்கியமான ரூல் என்ன, ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி தசை நடந்தா, அதாவது 6-8 தசை நடந்தா இன்னொருத்தருக்கும் 6-8 தசை நடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம்.
அடுத்து ஒருத்தருக்கு 7.5 7.5 விட இந்த 7.5 வந்து 2.5 வருஷம் 2.5 வருஷம் 2.5 வருஷம்னு சொல்றோம். அதுல ஜென்ம சனி. ஜென்ம சனி ஒருத்தருக்கு நடக்குது, ஒருத்தருக்கு அஷ்டம சனி நடக்குது. இப்படி இணைக்க கூடாது. ஒருத்தருக்கு ஜென்ம சனி 2 பேருக்குமே அஷ்டம்னா கண்டிப்பா இணைக்க கூடாது. இது கோச்சாரத்துல 2 பேருக்குமே அஷ்டம சனி. அஷ்டம சனின்னா என்னன்னு தெரியுமா? ஜனன ராசிக்கு 8ல் சனி. ஆமா, 8ல் கோச்சார சனி. 8ல்னா சந்திரனுக்கு 8ல், அது முக்கியம். லக்னத்துக்கு 8ல் இல்ல, சந்திரனுக்கு 8ல் கோச்சார சனி இருக்கக்கூடாது. அல்லது கல்யாணம் ஆகி அடுத்த ஒரு 6 மாசத்திலேயே அஷ்டம சனி வருதுன்னா அப்ப கவனமா இருக்கணும். அஷ்டம சனி வருது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அவங்களா செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க. நம்ம சொல்ல வேண்டிய கடமை, இப்ப கல்யாணம் இப்போ பண்றீங்க, 6 மாசத்துலயே அஷ்டம சனி வருது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல ஒரு 2 வருஷம் தள்ளி போட முடிஞ்சா தள்ளி போடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் கொஞ்சம் பிரச்சனையை, அதுக்கு தசாபுத்தியும் அது மாதிரி இருந்தால், உதாரணத்துக்கு 8ஆம் அதிபதி தசை நடக்குது, இப்ப ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ கோச்சாரத்திலயும் வருது, என்ன ஆகும்? கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்ப திருமணம் வைக்கலாமானா, பொருத்தமே இருந்தாலும், எல்லா பொருத்தமும் இருந்தாலும், இந்த தசாபுத்தியில இந்த மாதிரி அமைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப என்னன்னு சொல்லலாம், அவங்கள்ட்ட இந்த விளக்கத்தை சொல்லிடணும். ஏன்னா சில இடத்துல போயிட்டு பார்த்துட்டு நீங்க பொருத்தம் இல்லைன்னு மட்டுமே சொன்னோம்னா, வேற பக்கம் போயிட்டு பார்த்துட்டு அவங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம விளக்கம் சொல்லிடணும். பொருத்தமெல்லாம் இருக்குங்க, தசாபுத்தி சரியில்லை, இப்போ கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அதனால பிரிவினை வரலாம், கோச்சுக்கிட்டு போயிடலாம், அதனால பாத்துக்குங்க, தள்ளி போடுங்கன்னு சொல்லணும். அதுக்கு மேல செஞ்சாங்கன்னா அவங்க விதி, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்ல வேண்டிய கடமை. அப்ப சொல்லுவாங்க இல்லையா, அப்பவும் அந்த ஆள் சொன்னாயா, நம்ம தான் கேட்கல அப்படிம்பாங்க. சொல்லாம விட்டுட்டாரே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கண்ணுல பட்டு சொல்லாம விடக்கூடாது. ஆனா இந்த தசையில பாக்குறதுல ஒரு தவறான புரிதல் ஒண்ணு இருக்கு. பெரிய ஜோதிட குருமார்களே அதை சொல்றாங்க. அவங்க தவறா சொல்றாங்கன்னு சொல்ல, அவங்க இத சொல்றாங்க. ஆனா என்னுடைய இது அதுல என்ன கருத்து என்னன்னா, 2 பேருக்கும் ஒரே தசை நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா, ஏகதசை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏகதசை அப்படின்ட்டு. ஏகதசைன்னா 2 பேருக்கும் ஒரே தசை நடக்கக்கூடாது, அப்படி நடந்தா திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். என்னன்னா, இது 8ஆம் அதிபதி, இங்கேயும் 8ஆம் அதிபதினா ஏகதசை. ஆனா இவங்க சொல்றது எப்படின்னா, இவங்களுக்கு குருதசை நடந்தா, அதாவது ஆணுக்கு குருதிசைனா பெண்ணுக்கும் குருதிசைனா நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது இப்ப ஆணுக்கு குருங்கிறது எத்தனாம் அதிபதி? 8ஆம் அதிபதி. ஆணுக்கு குருதிசை என்பது 8ஆம் அதிபதி திசை. ஆனா பெண்ணுக்கு குருதசை என்பது 1-10 தசை இல்லையா? இன்னும் பாருங்க, இப்ப பெண்ணுக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திர தசை நடந்துச்சுன்னா சந்திரன் 5ஆம் அதிபதி. சந்திரன் 5ஆம் அதிபதி. ஆணுக்கு சந்திர தசை நடந்துச்சுன்னா 12ஆம் அதிபதி. ஆணுக்கு சந்திர தசை நடந்தால் 12ஆம் அதிபதி. அப்ப இவருக்குத்தான் அது 12ஆம் அதிபதியை தவிர இவங்களுக்கு யோக தசை தான் அது. இப்ப எப்படி சந்திர தசை ஒரே ஏக தசையா இருக்கு, செய்யாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால ஏகதசைங்கிற கருத்து, ஏகதசைங்கிறதுல என்னுடைய கருத்து இது. நீங்க வெவ்வேறு இடத்துல படிக்கலாம், வெவ்வேறு யூடியூப் சேனல்ல பார்க்கலாம், அதுல ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னதை தவறுன்னு நான் சொல்லல. ஆனா இப்படிதான் ஏகதசை என்பது ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி தசைனா இன்னொருத்தருக்கும் 6ஆம் அதிபதி தசை, அல்லது ஒருத்தருக்கு 8ன்னா இன்னொருத்தருக்கு 8 இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி தசை இருக்கு சார், இன்னொருத்தருக்கு 5 நடக்கலாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது உங்களுக்கே தெரியும், நடக்கலாம். 2 பேருக்குமே 6-8 தசை ஒருத்தருக்கு 6-8 தசை, இன்னொருத்தருக்கும் 6-8 தசை நடக்கக்கூடாது.
அதாவது ஒருத்தருக்கு அவயோக தசைனா இன்னொருத்தருக்கும் அவயோக தசையே நடக்க கூடாது, அப்படி எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற தசாநாதன் அங்கே தசை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா வேற வேற லக்னங்கள் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு அவர் யோகாதிபதியா இருப்பாரு, இன்னொருத்தருக்கு வந்து அவயோகரா இருக்கலாம். 2 பேருக்குமே அவயோக தசை ஒரே நேரத்துல வரக்கூடாது. இதனுடைய பொருள் என்னன்னா 2 பேருக்குமே அவயோக தசைகள் வரக்கூடாது ஒரே நேரத்தில். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு கஷ்டம் வரலாம், எல்லா ஜாதகத்திலயும் கஷ்டம்னு வந்துச்சுன்னா சிரமம் இல்லையா? அதுதான் அந்த தசை பார்க்கறதுனுடைய உண்மையான பொருள். அதனால ஏகதசை கூடாதுங்கிறதுல என்னுடைய கருத்து வேற, அவ்வளவுதான். மற்றவங்க சொல்றது தவறுன்னு நான் சொல்லல, என்னுடைய கருத்து இது. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா ரவி? பொருத்தம் பார்க்கறது புரிஞ்சுதா? பரிவர்த்தனை இருக்கே குரு சனி, அது நிறைய சொல்லலாம். நீங்க இப்ப நான் அடிப்படை வகுப்பு நடத்துறேன், இதுவே அதிகம். இப்ப இவங்க 2 பேரும் சேர்க்கலாம் ஐயா, சேர்க்கறதுக்கு பிரச்சனை இல்லையா? அதை நீங்க இதை வச்சு எடுத்துக்கங்க. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுல நான் முடிவு சொல்லக்கூடாது. இதை சொன்னதை வச்சு பாயிண்ட் போடுங்க. பாயிண்ட் போட்டு சேர்த்தலமா வேண்டாம். எல்லாமே 100% பொருத்தமா ஜாதகம் எந்த ஜாதகமும் அமையாது. இருக்கிறதுல பெரும்பாலான பொருத்தங்கள் வருது, சேர்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, லவ் மேரேஜ்னா ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லை. அவங்க மனசே ஒத்து போயிடுச்சு, அப்புறம் நம்ம எதுக்கு குறுக்கா? லவ் மேரேஜ்னா ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, பார்க்க கூடாதுன்னு சொல்லல. இப்ப அவங்க லவ் மேரேஜ், பொண்ணும் மாப்பிள்ள 2 பேருமே, நாங்க 2 பேரும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் ஜாதகம் சரியா இருந்தா நாங்க வீட்டுல சொல்றோம்னு உங்களை வந்து கேட்டாங்கன்னா அப்ப சொல்லலாம் ஜாதகம் சரியா இருக்கா இல்லையான்ட்டு. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இல்ல அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பொருந்தாத ஜாதகமாறுன்னு நமக்கு தெரிஞ்சா கூட, இப்ப நமக்கு 2 பேருடைய ஜாதகமும் தெரியும், அவங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு தெரியும், ஆனா லவ் பண்றாங்க, நம்மளை கேட்கலைன்னா நம்ம அதுல போய் தலையிடக்கூடாது. அவங்க சம்மதத்தோட அவங்க விரும்பி எனக்கு ஜாதக பலன் சொல்லுங்கன்னு கேட்டா சொல்லலாம். இல்லைன்னா லவ் மேரேஜை பொறுத்தவரையிலும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை ராகுதோஷமும் அதுதான். ராகுதோஷம் இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா 7, 8ல ராகு இருந்தால் 7, 8ல ராகு இருக்க மாதிரியே இணைக்கலாம். ஆனா இப்ப எங்கிட்டயே அந்த ஜாதகமும் இருக்கு. ராகு தோஷம் நான் முன்னாடி வகுப்புலயே சொல்லியிருக்கேன். என்னுடைய நண்பருடைய மனைவிக்கு ராகு 7லயும் செவ்வாய் 8லயும் இருக்கு. அவருக்கு ராகும் இல்லை செவ்வாயும் இல்லை. 2 பேருமே என்னுடைய நண்பர்னா என்னுடைய வயசுதான் இருக்கும் இல்லையா? 2 பேருமே நல்லா இருக்காங்க, குழந்தைங்க இருக்கு, 2 பேரும் வசதியா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 2, 3 ஜாதகங்கள் கண்ணில் பட்டுது, அப்படி இருக்காங்க. சோ அப்ப என்ன பொருள்னா, தசை ராகு தசை வருதான்னு பார்க்கணும். பொண்ணு ராகு தசை வருதா? இப்போ பெண்ணுக்கு ராகு 7ல இருக்கு, ராகு தசை வருதான்னு பார்க்கணும். அடுத்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் வகுப்பு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். அதுக்கு தான் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ராகு இருந்தா ராகு இருக்கிறதே சேர்த்திருங்க, இல்ல அதுக்கு மேல வேணும்னா வேற வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய ராகுவை பத்தி எடுக்கணும்னா இப்ப அடுத்த வகுப்பே ராகுவை பத்தி தான் போடலான்னு இருக்கேன். ராகுவுக்கு பலன் எடுக்க தெரிஞ்சாதான் இதுல ராகு இருந்தா கட்டலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். நான் இப்ப ஒரு வார்த்தையில ராகு இருந்தா திருமணம் பண்ணலாம்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு வகுப்பு 2 வகுப்பு நடத்தி புரிய வச்சுதான் ராகு இருக்கிறவங்களையும் இல்லாதவங்களையும் இணைக்கலாம் அப்படின்னு புரியும். அப்போ எப்படி இருந்தால் ராகு தோஷம் இருக்கிறவங்களையும் ராகு தோஷம் இல்லாதவங்களையும் இணைக்கலாம். எதேச்சியா ராகு தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இணைஞ்சு வாழ்றாங்க, அது வேற. ஆனா சில ராகுக்களை சேர்த்தக்கூடாதுதான். அப்போ அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப புரியணும், புரிதல் ராகுவை பற்றி நல்லா புரியணும். ராகு தசை எப்படி இயங்கும், ராகு யாராக செயல்படுவார், ராகு எப்படி செயல்படுவார்னு தெரிஞ்சா, ராகு கண்டிப்பா பாவகிரகம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சனியை விட செவ்வாயை விட பாவகிரகம். அவரு எல்லாத்தையும் புரட்டி போடுறவர், சூரியனையே மறைக்கக்கூடியவர். அப்போ ராகு தோஷத்தை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ராகு தோஷம்னு எடுத்துக்கங்கன்னு சொல்லல, எடுக்க வேண்டாம்னு சொல்லல.
7, 8 ராகு இருந்தால் அதை கவனிச்சு பார்க்கணும். அதை தோஷம்னு சொல்ல வேண்டியதில்லை. எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கும். 7 சூரியன் இருந்தா கூட வேண்டாம்னு சொல்றாங்க சில பேர். கணவனுக்கு விபத்து வருமாமா, தீ விபத்து, அப்படியெல்லாம் புத்தகங்கள்ல இருக்கு. இப்ப எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு விதிகள், விதி விலக்குகள், தசை, புத்தி, அந்த கிரகங்களோட வேற சேர்க்கை இருக்கா, பார்வை இருக்கா. இப்ப இந்த ராகுக்கு வந்து குரு பார்வை இருக்கு. பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 7 ராகு இருக்கு, ராகு தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா குரு பாக்குறாரு. இப்ப செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ராகுக்கு பிரச்சனை அதிகமாகும். ஆனா 2 ஜாதகத்திலையும் பாருங்களேன், ராகு ஒண்ணுல ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்காரு, இன்னொன்னுல ராகு செவ்வாய் பக்கம் பக்கமா இருக்காங்க. இதுக்கு 7 ராகு, அதுக்கு லக்னத்துக்கு 2 தான் செவ்வாய் ராகு வருது. இப்ப ராகுவை பத்தி டக்குன்னு முடிவு சொல்ல முடியாது. 7, 8 ராகு இருந்தா 7, 8 ராகு இருக்கு மாதிரி பாருங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்துக்கலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு வாரம். ராகுவை பத்தி வகுப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் அது ஏன்னா நிறைய சொல்லணும். ராகுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான், ராகு யாரு, ராகுவுடன் சேர்ந்தவர் யார், ராகுவை பார்த்தவர் யார், ராகுக்கு தசை, அப்ப ராகுக்கு 6, 8, 12 யார் நிக்கிறாங்க, இப்படி எடுக்கணும். ராகு தசை வந்தாலும் பிரச்சனை பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ராகு நின்றதற்கு 6லயோ 8லயோ கிரகங்கள் இருக்கா, அது நட்பா பகை, இவ்வளவு பார்க்கணும் ராகு பொறுத்தவரையில். அதனால அப்போ நீங்க என்ன செய்றீங்க, ராகு இருந்தா ராகு அப்படின்னு எடுத்துக்கீங்க. போய் மற்றவர்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இதுதான் நான் பொருத்தம் பார்க்கிற முறை. இதுக்கு போய் 50 ரூபாய் 100 ரூபாய் பொருத்தம் பார்க்க முடியுமா சொல்லுங்க? இப்ப எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பார்க்கணும். ஆனா எல்லாரும் அப்படி பொருத்தம் பாக்குறாங்களான்னா உண்மையிலே இப்படி பாக்குறது இல்லை. நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுவும் சில பேர் வருவாங்க. எனக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காரு, திருமணம் புரோக்கர். இந்த பச்சியும் அந்த பச்சியும் சரிமா அப்படின்ட்டு வருவார். அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சியை மட்டும் சொல்லு, பொருத்தம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்லிடுறேன் அப்படிம்பாரு. மனப்பாடம் பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படி பார்க்க முடியுமா? அப்ப பச்சியை வச்சுட்டு நீங்க ஆயுள் சொல்ல முடியுமா? ஒரு ஆண் வந்து தீர்க்க ஆயுளா இருக்காரு, அல்லது ஒரு பெண் தீர்க்க ஆயுளா இருக்கு. ஏன் சார் ஆணை மட்டும்தான் சொல்லுவீங்களான்னு? ஒரு பெண் தீர்க்காயுள் பெண்ணு ஜாதகம் இருக்கு, அதுக்கு ஆண் ஜாதகம் பொருத்தணும். அது அற்பாயுள் ஜாதகம். பச்சியை பார்த்து நம்ம அற்பாயுளான்னு சொல்ல முடியுமா? ஆனா அந்த புரோக்கருங்க என்ன பண்றாங்க, இந்த நாம எழுத்து இருக்கு, இந்த பச்சி அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு கண் கூட நான் பாக்குறேன். அப்படிதான் பொருத்தம் பாக்குறாங்க. அந்த பொருத்தம் பார்க்கவே வேண்டாம், பிரயோஜனமே இல்லை. 10 பொருத்தம் பாக்குறதுங்கிறது வேண்டான்னு சொல்லல, பட் அதை மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்கறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படிதான் பொருத்தம் பார்க்கணும். சொல்லுங்க. இந்த மாதிரி யாருமே பார்த்ததே இல்லைங்களேண்ணா. கொண்டுட்டு போறாங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல இது ஓகே இது ஓகே இல்ல பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அந்த பொருத்தம் பார்க்கவே வேண்டியதில்லை, வேஸ்ட். அந்த பொருத்தம் வேஸ்ட். இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படிங்கறத அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கேன். இவ்வளவு விஷயங்களை வச்சுட்டு அவங்க எப்படி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது ஓகே இல்ல சரியில்லை அப்படின்றாங்களே. அதான் அவங்க என்ன என்கிட்ட வச்சுக்கிட்டா, இந்த பொருத்தம் இருக்கு இந்த பொருத்தம் இருக்கு அப்படின்னு டிக் அடிச்சுட்டு 10க்கு இப்ப என்கிட்டயே ஜாதகம் இருக்கு, 10க்கு 10. கணவன் மனைவி ஒரு நாள் கூட ஒன்னா இல்ல, ஆனா பிரிஞ்சும் போகல, அப்படி ஜாதகம் எல்லாம் இருக்கு. 2 பேரும் நல்லா இருக்காங்க, 2 பேரும் வசதியா இருக்காங்க, ஆனா ஒன்னா சேரவே இல்லை. ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு அல்லது டிரான்ஸ்ஃபர் அல்லது இது அந்த மாதிரி ஜாதகம் எங்கிட்டே இருக்கு. 10 பொருத்தம், உண்மையில நம்ப மாட்டீங்க, 10க்கு 10 பொருத்தம் இருக்கு. 10க்கு 10 பொருத்தம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள நிம்மதியா இல்லை. சண்டைன்னு சொல்ல மாட்டேன், நிம்மதியா இல்லை அவங்க. அப்புறம் என்ன பொருத்தம் பாக்குறாங்க? நான் அந்த பையனோட அம்மா தான் என்கிட்ட ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தாங்க ஆன்லைன்ல. என்ன மேடம் 10க்கு 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்களா, சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி, இந்த பொண்ணை விட்டுறாதேன்னு சொல்லி இருப்பாங்களே அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னாங்க. அதனால நட்சத்திர பொருத்தத்தை இன்னமும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது. இப்படி யாரும் பாக்குறது இல்லை. இப்படிதான் பொருத்தம் பார்க்கணும். அது ராகு இருக்கிறதுக்குலாம் ராகு இணைக்கலாம்.
நீங்க ராகு ராகு இணைச்சா மட்டும் இவங்களுக்கு ராகு வந்து தோஷம் இல்லாத ராகுவா இருக்கு. ஒருத்தருக்கு குரு பார்த்திருக்கு, இன்னொருத்தருக்கு குரு பார்க்கல. ஒருத்தருக்கு செவ்வாய் சேர்ந்து இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு இருக்கு, ஆனா செவ்வாய் சேரல. இப்ப இவங்க ராகு ராகுன்னு சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அல்லது ஒருத்தருக்கு தசை ராகு தசை வருது, இன்னொருத்தருக்கு ராகு தசை வரல, என்ன ஆகும்? மேட்சிங்கே கிடையாது. அதெல்லாம் 2 பேருக்கும் ராகு இருக்கலாம், ஆனா தசை ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வரலன்னா அது அது பொருத்தமே இல்லை. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இது 2 ராகு நான் கரெக்டா பார்த்து சேர்த்து வச்சிட்டேம்பாங்க. அது சரியா வராது. ராகுக்கு இணைக்கலாம், பார்த்தோம்னா நல்லா நமக்கு பலன் பார்க்க தெரிஞ்சதுன்னா சரியா இணைக்கலாம். அப்போ நீங்க பாருங்க, திருமண பொருத்தத்துக்கு கட்டணம் உண்மையிலேயே எப்படி வாங்கணும் அப்படின்னா, இது 2 ஜாதகம் தனித்தனியா பாக்குறோம். நம்ம ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபாய் வாங்கினோம்னா பொருத்தம் பார்க்க 2000 ரூபாய் வாங்கணும். ஏன்னா இந்த ஜாதகம் ஃபுல்லா பாக்குறோம் 12 கட்டத்தை, அந்த ஜாதகம் 12 கட்டம் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா 3000 ரூபாய் வாங்கணும். ஏன்னா 2ஐயும் இணைச்சு ஒரு பலன் பார்க்க. என்ன சொன்னோம்? இந்த லக்னாதிபதி அங்க வந்து நீச்சம் அடையக்கூடாது. அதாவது ஆணினுடைய லக்னாதிபதி பெண்ணுடைய ராசி கட்டத்துல நீச்சம் அடைஞ்சிருக்க கூடாது. பெண்ணுடைய லக்னாதிபதி ஆணுடைய ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்க கூடாது. அதே மாதிரி ஒண்ணு உச்சம் இன்னொன்னு நீச்சம் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப டாமினேட் பண்ணும். உச்சம் நீச்சம் வீட்டு மாப்பிள்ளைங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கலாம். உங்க வீட்டுக்கே வந்துடுறோம், எங்க வீட்டுக்கு வந்ததுன்னா வா, இல்லைன்னா நான் போறேன், நீ உனக்கு எப்ப என்ன சொல்லும் அந்த பொண்ணு. இப்ப பெண்ணுடைய லக்னாதிபதி உச்சமா இருக்கு, ஆணுடைய லக்னாதிபதி நீச்சம்னு வச்சுக்கோ, வேற ஏதாவது தசை சரியில்லாத தசை நடக்குது அப்படின்னா, 2லயோ 7லயோ ராகு இருக்கு, ராகு தசை வருது, அந்த மற்ற அமைப்புகள்லாம் சரியில்லைன்னா, நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீ வந்து வர்றதுன்னா என் கூட வா, இல்லைன்னா இங்கே இருந்துக்க, உனக்கு எப்ப முடியுமோ அப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும் பொருத்தம். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர் பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க, அதுல அப்படியே டிக்கு போட்டு இத்தனை பொருத்தம் இருக்கு பண்ணலான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. 50 ரூபா தான் வாங்குறாங்க. அதை விட பெரிய பாவம் ஒண்ணுமே இல்லை. அது காசு வாங்காமே பார்த்துட்டு போலாம். வாழ்க வளமுடன். இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வகுப்பு முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து தசாபுத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்த வகுப்புல ஒரு ஜாதகத்தை எப்படி எடுத்து எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறத கொடுத்துருவோம். பொருத்தமாகறதுல கேள்வி இருக்கா? இன்னும் பொருத்தம் நிறைய, அதாவது ராகுக்கு மட்டும் பொருத்தமாகிறது. நீங்க ஒருத்தர் ராகுதோஷம் இருக்கு, இன்னொருத்தர் ராகுதோஷம் இல்லைன்னா அவங்களை இணைக்கலாம். அது அந்த ராகு தசையினுடைய பலன் பார்க்க தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நம்ம அதை இணைக்கலாம். ராகுக்கு பலன் பார்க்கறது மட்டும் ரொம்ப எல்லாருக்கும் தெரியாது. பெரிய ஜோதிடர்களை கூட ராகு ஏமாத்திடுவாரு. நான் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, ராகு ஏமாத்திடுவாரு பலன் எப்படி தருவாருங்கிறத. இருந்தாலும் நான் அதையும் ஓரளவுக்கு சொல்ல முயற்சி பண்றேன். நாளைக்கு வகுப்புல பார்ப்போம். அடுத்த ஐயா என்னன்னா, இந்த பெண்ணுக்கு முதல்ல பார்க்கணுமா ஐயா, ஆணுக்கு பார்க்கணுமா? எங்களுக்கு பெண் வந்தா எங்களை பெண்ணை வச்சு கொண்டு ஆணுக்கு சேர்த்துக்கிறதா, இல்ல ஆணை வச்சு கொண்டு பெண்ணை சேர்த்துக்கு? எங்களுக்கு யார் கிளைண்ட் யார் எங்களுக்கு வந்து பெண் பக்கத்துல இருந்து வந்தாங்கன்னா பெண்ணுடைய ஆடு வச்சு ஆணர் சேர்த்து பாக்குறதா? எப்படி பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க. எனக்கு எப்படின்னா, பெண் எங்களோட சைட்ல இருந்து பெண் வந்தா பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு ஆண் சேர்ந்தான்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு ஆண் தான் பார்க்கணும். அதுதான் நம்ம மரபு. பெண்மைக்கு தான் முதலிடம் கொடுக்கறது நம்முடைய மரபு. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், இப்ப ஒரு பெண் நம்ம வீட்டு சைடு பெண்ணுனா பெண்ணுக்கு ஒரு குறை இருந்தாலும் நம்ம அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஏங்க, உங்க பொண்ணுக்கே இத்தனை குறை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு நல்ல ஜாதகத்தை அந்த பெண்ணுக்கு இணைக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். அதே ஆண் சைடா இருந்து, இப்போ ஒரு ஜாதகம் சுமாரா இருக்கிற ஒரு பெண் இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கிற ஒரு ஆண் இருக்காரு. பெண் வீட்டு சைடு நம்ம வந்தா என்ன சொல்லுவோம், நல்ல ஜாதகம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம், நினைச்சுதான் வைப்போம். ஆண் சைடு வந்தாங்கன்னா இந்த பெண்ணு நம்ம பையனுக்கு இந்த பெண்ணு கொஞ்சம் அவ்வளவு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஜாதகமா பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது இயல்பு தானே. வாழ்க வளமுடன். சரி, பார்ப்போம், அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.
வாழ்க நன்றி வளம். கண்ணு. வாழ்க நன்றி வளம். கண்ணா.